ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன். நீண்ட நாளைக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம வீடுகளில் இந்த மாதிரி பால் பாத்திரம்லாம் இந்த மாதிரி கருகி போயிருங்க. சம்டைம்ஸ் வச்சுட்டு நம்ம தெரியாமல் மறந்து விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வேலைகள் தான் நடக்குது. இது சில நேரங்களில் நடக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது பயமாக இருக்கும். இது எப்படி தேய்ச்சி கழுவ போகிறோமோ, கையெல்லாம் டேமேஜ் ஆயிருமே, எண்ணத்தை வச்சு கழுவுறதுனே தெரியாது. அந்த மாதிரி அளவுக்கு அடிப்பிடிச்சிருக்கும். அடிப்பிடிச்சிருக்குங்கிறத விட கருகி போயிடும். அந்த பால் பாத்திரங்களை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கை வலிக்காமல் ஸ்க்ரப்பர் போட்டு அதிகமாக தேய்ச்சி கழுவாமல் ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை பற்றி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரம் அடிப்பிடிச்சிருக்கோ அந்த பாத்திரம் உள்ளே போகிற அளவுக்கு, முங்கி கொதிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கருகிய பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அடிப்பிடிச்ச பாத்திரம், இதை அடியில் நல்லா இப்படி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். இது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த கொதிச்ச தண்ணியோட இது நல்லா கொதிச்சு மேலே வரைக்கும் தண்ணி கொதிச்சு வரணும். இந்த உள்ளே இருக்கிற பாத்திரம் உள்ளே அழகாக உள்ளே போய் இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதை உள்ளே விட்டுட்டு இப்போ பிரில் சேர்க்க போகிறேன். நான் பிரில் யூஸ் பண்ணுறதுனால பிரில் சேர்க்குறேங்க. நீங்கள் எனி டிஷ் வாஷ் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டுமே இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, வாஷிங் பவுடருங்க. நம்ம என்ன வாஷிங் பவுடர் நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் மேலே வரைக்கும் எனக்கு வடிஞ்சு வந்ததுனால அது ஃபுல்லாத்துக்கும் அப்படியே தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி தூவினதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் நீங்கள் சேருங்க. பேக்கிங் சோடா, அதாவது நம்ம வீட்டில் ஆப்பத்துக்கெலாம் போடக்கூடிய அந்த சோடா உப்பு இருக்கும் இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு லிக்யூடு சேர்க்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வினிகர் தாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். வினிகர் சேர்க்கும் போது இந்த மாதிரி பபிள்ஸ் வெளியே வரும். இந்த மாதிரி நல்லா நுர கொதிச்சு வரணும். அந்த வாட்டர் கீழே இருக்கிறது அப்படியே மேலே வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இந்த பாத்திரம். அப்போ தான் இந்த அடிப்பிடிச்சது எல்லாமே உறிஞ்சு அப்படி வெளியே வரும். உங்களுக்கு இது கொதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கருப்பு கருப்பாக அந்த எல்லா பிடிச்சதுமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அடியில் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வாஷிங் பவுடர்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் ஒன்றா ஆகி அப்படி கொதிக்கட்டும், அடியில் நின்றாமல். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டு இப்படி நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இதில் இருக்க சூடெல்லாம் போயிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். நான் இப்போ சிங்கில் வச்சுட்டு இதை கழுவ போகிறேன். பாருங்கள், லைட்டாக அதில் தண்ணி சூடு இருக்குங்க. அதை நம்ம லைட்டாக எடுக்கணும். எடுத்துட்டு கையில் பத்திரமா சேஃபாக கேண்டில் பண்ணுங்கள். எடுத்துட்டு நல்லா சிங்கில் வச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சிங்கில் அப்படி இந்த தண்ணியை ஃபுல்லாக விடுறேன். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பால் அதில் பிடிச்சிருக்கு. 1/2 டம்ளர் பால் தாங்க வச்சது. இந்த அளவுக்கு பிடிச்சி வந்திருக்கு. அப்படியே வற்றி பாருங்கள், ஒட்டிக்கிச்சு அதில் ஃபுல்லாகவுமேவும். இப்போ நம்ம இது திக்காக ஒட்டியிருக்கிறதுனால சைடில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொதிச்சு நல்லாவே வெளியே வந்துருச்சு. இப்போ ஒரு அலசிட்டு திரும்பவுமே கொஞ்சமாக அந்த அடி பிடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா டீப்பாக பிடிச்சிருக்கு பாருங்கள் உள்ள. அதை 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். அதில் என்னென்ன சேர்த்து நான் கொதிக்க விடுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த பாத்திரத்தை அப்படியே அலசிட்டு நான் அடுப்பில் தண்ணி சேர்த்து வைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருது அப்படின்ட்டு. ஈஸியாக நம்ம கை வலிக்காமல் இதை ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குக்கரில் பருப்பு வச்சு தண்ணி கம்மியாக வச்சுருந்தா கூட இந்த மாதிரி அடி பிடிக்குங்க. அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டஸ்ட் எல்லாமே எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது சிங்கில் ஃபுல்லாக போய் அடைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கழுவி அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டோம். கீழே டீப்பாக அடிப்பிடிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடரும் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த தோலையும் அதோடையே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே சூடோடு எடுத்து தேய்ச்சிருங்க நல்லா. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா சைடில் இருக்கிறத எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவுமே லைட்டாக கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கவும் நீங்கள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கை வலிக்காமல் நம்ம அதிகமாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்காமல் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எப்படி அடியில் கறி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள்.
ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பால் பாத்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது அப்படியே கையோடவே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இது தெரியாமல் எனக்கு விட்டதுனால தான் இந்த மாதிரி பிடிச்சிருச்சு. எப்போவுமே அடுப்பில் வேலை செய்யும்போது இந்த மாதிரி அளவுக்கு கேர்லெஸ்ஸாக வந்து வேலை பார்க்காதீங்க. இப்போ பாருங்கள், சூடோட தண்ணி அதில் ஊற்றிட்டேன். எந்த டஸ்ட்டு இருந்துச்சுனாலும் அடைக்கவே அடைக்காது, நல்லா கீழே போயிடும். உடனே டேப்பை திறந்து விட்டு நல்லா கூல் வாட்டரை விட்டுருங்க. அதனால் கீழே இருக்கிற டியூபெல்லாம் வெந்தெல்லாம் போகாதுங்க. எதுவுமே அடைச்சிருந்தால் டப்புன்னு போயிடும். அதனால் சுடு தண்ணியை டக்குன்னு அதில் ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி கழுவும் போதோ வைக்கும் போதோ அதை அடைக்காமல் நிற்குங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டு லைட்டாக தான் தேய்ச்சிட்ருக்கேன். ரொம்ப திக்காலாம் அழுத்திலாம் தேய்க்கலைங்க, லைட்டாக தேய்ச்சாலே அது அழகாக வந்துடும். அதுக்கு முன்னாடி லெமன் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. அந்த லெமன் தோல் இருக்குது பாருங்கள், அதை போட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு அது ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், பழசாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த முந்தி பாத்திரம் எப்படி ஈஸியாக பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். நல்லா தேய்ச்சி சோப்பு போக கழுவிட்டு பாருங்கள், ரொம்ப க்ளீனாக பளபளன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கை வலிக்க போட்டு செய்யணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் 10-15 நிமிஷத்தில். ஆனால் இந்த வேலைகள் எல்லாமே வந்து ஒரு 15 நிமிஷம் வேலைகளாக தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான வேலைங்க. இந்த மாதிரி குக்கரில் பருப்பு அடிப்பிடிச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு குக்கரில் இருக்க பருப்புக்கு இடையில பிடிச்சிருந்தது ஃபுல்லாகவுமே வெளியே வந்துடும். இது கை வலிக்காமல் செய்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை வந்து நல்ல டிப்ஸோடு மீட் பண்ணுறேன்.